ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வெங்கடேஷ், மலர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரத்னா, அறிவு இவங்களுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை வந்து போடுறாங்க. வெங்கடேஷுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் போலீஸோட மண்டபத்துக்கு வரணும், தன்னை ஏமாத்தினதா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அழுத ஆர்ப்பாட்டம் செய்யணும். அப்போ தான் அறிவோட அப்பா மலருக்கும் அறிவுக்கும் கல்யாணம் செய்து வைப்பாங்க அப்படின்றதான் வெங்கடேஷுடைய பிளான். இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்னாவுடைய கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தின மாதிரி ஆச்சு, உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்துக்கு ஒட்டுமொத்த குடும்பமும், அதாவது சண்முகம், பாக்கியம் குடும்பம் இவங்க எல்லாருமே மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே முகூர்த்த கால் ஊன்ற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல தொட்டு வச்சு சாமி கும்பிடுறது பாக்கியமாக தான் இருக்குது. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதாவது ஏன் பிள்ளைக்கும் மதனி உங்கள் மக வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இங்கே கடவுளை வேண்டும் போது, கல்யாணம் வரைக்கும் வந்தும் இதே பேச்சு தானான்னு சண்முகம் ஒரு பக்கம் கோவப்பட, அந்த இடத்துல முத்துப்பாண்டி தன்னுடைய அம்மாவை கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டி இவளுக்கு கல்யாண பத்திரிகையை வச்சதே தப்பு, இங்கே கூப்பிட்டதே தவறு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் பேச, ஸோ ஆக மொத்தம் முகூர்த்த கால் ஊன்ற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. அடுத்து என்ன, அறிவோட அப்பா அம்மா இவங்க எல்லாரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் வரவேற்புக்கு யாருமே இல்லை. ஸோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி முகூர்த்த காலை ஊனிட்டாங்க அப்படின்றது அறிவோட அப்பாவுக்கு கோபம். ஸோ நாம் சொன்ன நேரத்துக்கு வரலன்னா அவங்க நல்ல நேரத்தில் தானே முகூர்த்த காலை ஊனுவாங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு அறிவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஸோ அந்த இடத்துல அவரும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உள்ளே வரலன்னா நானே உள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவோடைய அம்மாவும் கிளம்ப, நீங்கள் போனாதான் மரியாதை, இல்லைனா மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவோட அப்பாவும் சேர்ந்து வராங்க. அந்த இடத்துல அறிவை வெல்கம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளைக்கு ஆரத்தியெல்லாம் கிடையாதான்னு சொல்லி அறிவோட அப்பா கேட்கும்போது, என்ன எடுத்துட்டா போச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் தான் உள்ளே வந்துட்டோமே, அப்புறம் இதுக்குன்னு அறிவு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களத்தை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.